ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சம்பவங்கிறது நடந்தது. என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக அந்த தட்கல் டைமுக்கு நாம் அந்த டிக்கெட் புக் பண்ணுற ஆப்பை யூஸ் பண்ணி புக் பண்ணலான்னு முயற்சி செஞ்சோம். அது பண்ணிச்சு பாருங்கள் ஒரு வேலை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா பொதுவாக நான் வெளியூர் போகிறதுக்கு பயன்படுத்துறது மெயினாக தட்கல் டிக்கெட்டை தான் பயன்படுத்துகிறேன். நான் எடுக்கணும்னு நினச்சா மேக்ஸிமம் 80% அந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் டிக்கெட்டு எடுத்துருவேன். ஏன்னா போகிறதும் வர்றதுக்குமே ரெண்டுமே கூட நான் தட்கல் டிக்கெட் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஊட்டி மலை ரயிலுக்கு கூட நான் தட்கல் டிக்கெட் எடுத்துருக்கிறேன். அந்த தைரியத்தில் சரி, இந்த சித்திரை திருவிழாவுக்கு மே 1 அழகர் ஆற்றுல இறங்குற அந்த நிகழ்வுக்காக நம்ம போகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தது. ஏன்னா போன வருஷம் நம்ம சித்திரை திருவிழாவுக்கு போயிருந்தோம். சரி, இந்த வருஷம் என்னன்னா தேர் திருவிழாவுக்கு போகணும்னு நினச்சோம். அது ஏதோ கவனக்குறைவில் நான் விட்டுட்டேன். சரி, சித்திரை திருவிழாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு புக் பண்ண முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த ஆப்பு பண்ண வேலை இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ எனக்கு தட்கலில் டிக்கெட் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கைங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் முயற்சி பண்ணி 80% கன்ஃபார்ம் டிக்கெட் எடுத்திருக்கேன். எப்பயாவது தான் மிஸ் ஆகும், மேக்ஸிமம் நான் எடுத்துருவேன். ஏன்னா அதுக்கான சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி அதை எடுக்கிறது வழக்கம். ஆனால் வர்ற சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஆப், இந்த ஆப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 11 மணிக்கு முன்னாடியே அதை லாகின் பண்ணி வச்சுக்குவேன் ரெடியாக. கரெக்டாக டைம் 11 ஆகும்பொழுது அப்படியே கடன்னு அந்த ப்ராசஸ் பண்ணி நெட்வொர்க் நமக்கு ஒத்துழைச்சதுன்னா அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பு உள்ளே போகும். நமக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஐஆர்சிடிசி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே லாகின் பண்ணி வச்சாலும் கரெக்டாக 11 மணிக்கு உங்களை வெளியே தூக்கி கிடச்சிரும். அதாவது 11 மணிக்கெல்லாம் அப்படியே அந்த ஆப் லாகின்ல இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நிமிஷங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் 11:01 11:02க்கெல்லாமே டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். உங்களால் 11:01லேருந்து 11:02க்குள்ளே டிக்கெட்டை நீங்கள் எடுக்க முடிஞ்சாதான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. 11:02க்கே உங்களுக்கு சந்தேகம் தான். ஏன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிறது சந்தேகமாக போயிடும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா டிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். ஆனால் கடந்த சில நாட்களாக நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐஆர்சிடிசிங்கிறது கரெக்டாக 11 மணிக்கு நம்மளை தூக்கி வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் உள்ளே போகணுன்னா போகவே போகாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரயில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. சரி, இந்த ஆப்பை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது லாகின் பண்ணி இருந்தால் சில சமயங்களில் அது லாக் அவுட் ஆகாமல் இருக்கும். சில சமயங்களில் அடுத்தடுத்த ப்ராசஸும் போகும். ஆனால் இன்றைக்கி அதுவும் ஐஆர்சிடிசி கூடையே சேர்ந்துக்கிட்டு அதுவும் நம்மளை தூக்கி வெளியில் கிடாசிடுச்சு. இதனால் நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் தட்கல் டிக்கெட்டுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைச்சிதா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தட்கல் டிக்கெட்டை நம்மளால் கன்ஃபார்ம் டிக்கெட்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலேயே நான் திடீர் பயணங்களை இந்த டிக்கெட்டை நம்பி நான் போகிறது வழக்கம். பல முறை நான் இப்படி தான் போயிருக்கேன். ஆனால் சமீப நாட்களாக அந்த டிக்கெட் முன்பதிவு ஆப்லாம் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்பொழுது இனிமே அதற்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்கா? ஒருவேளை பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4G 5G இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்குற நெட்வொர்க் தான். என்னுடைய மொபைலும் பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க் மொபைல் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் எடுக்க முடிஞ்ச டிக்கெட் இப்போது ஏன் எடுக்க முடியல? இதுக்கு என்ன மாதிரியான மெத்தடெல்லாம் இப்போ மாற்றிருக்காங்க, சில வழிமுறைகளை மாற்றிருக்காங்க. அதனாலயா இல்லை என்ன காரணங்கிறது எனக்கு இன்னும் சரிவர தெரியல. இப்போ நீங்கள் யாராவது இந்த மாதிரி முயற்சி பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்குதா? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்க டிக்கெட்டை நான் புக் பண்ணியிருக்கேன். முழுக்க என்னுடைய பயணங்களில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95% எல்லாமே தட்கல் டிக்கெட்டில் தான் நான் போகிறேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர் போனாலும் சரி, தென்காசி போனாலும் சரி, மதுரைக்கு போனாலும் சரி, போன வருஷம் சித்திரை திருவிழாவுக்கும் அப் அண்ட் டவுன் என்கிட்ட தட்கல் டிக்கெட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் கையில் இருந்தது. அதே மாதிரி குற்றால சாரல் திருவிழாவுக்கு போகும்பொழுதும் என்கிட்ட அப் அண்ட் டவுனு டிக்கெட்டுங்கிறது என்கிட்ட கன்ஃபார்ம் டிக்கெட்டு இருந்தது. அதே மாதிரி நான் கோயம்புத்தூர் போனாலும் என்கிட்ட அப்படி தான் இருக்கும்.
ஆனால் சமீப நாட்களாக இந்த டிக்கெட் முன்பதிவு, அதுவும் குறிப்பாக அந்த தட்கல் முன்பதிவுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்றா மாறிக்கிட்டே வருது. நான் இதுக்கு என்ன மாற்று வழி இருக்குதுன்றதை பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் சித்திரை திருவிழா என்னால் போக முடியுமா, போக முடியாதா? ஏன்னா அன்ரிசர்வ்ங்கிறது இந்தியன் ரயில்வேஸில் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதையும் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா சில பயணங்களில் ரிட்டன் டிக்கெட்டை மட்டும் நான் கன்ஃபார்மாக தட்கல் டிக்கெட்டில் போடுறது வழக்கம். ஆனால் போகிறதுக்கான டிக்கெட், ஏன்னா ரெண்டும் ஒரே டேட்டில் ஒரே டைமில் 2 டிக்கெட் புக் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு டிக்கெட்டை நான் கன்ஃபார்ம் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பயணத்தை நான் முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் பயணிக்கிறது வழக்கம். ஆனால் அதை விட ஒரு மோசமான அனுபவங்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அப்படிங்கிற நிலமையில தான் இந்தியன் ரயில்வேஸில் இந்த முன்பதிவு இல்லா பெட்டியில் போகிற பயணங்கிறது இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். என்னென்ன அனுபவங்களை பற்றி நாம் கமெண்ட்டில் கலந்துரையாடலாம்.